இது என்ன என்றால், அந்த குழந்தைக்கு எப்போது தெரியும் என்றால், அந்த குழந்தை 4 மாத கர்ப்பமாக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது, அப்பொழுதிருந்தே அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது அது குழந்தையை பாதிக்கும், நல்லதாக்கும். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா தெரியாது. ஆனால் அந்த தாய் அந்த தந்தை உறவு நன்றாக இருக்கும் பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிந்து 2வது ட்ரைமஸ்டர் இருந்து அந்த குழந்தை வெளியில் நடக்கின்ற வெகு நன்றாக இருந்தால், அந்த தாயின் வயிற்றில் நல்ல கெமிக்கல், நல்ல என்சைம் சுரந்து அந்த தாயின் ஆரோக்கியத்தை பேணும். அங்கே அந்த தாய் வருத்தமுற்று இருந்தால், அங்கே கஷ்டமாக இருந்தால், கோபப்பட்டு இருந்தால், சந்தோஷமாக இல்லை என்றால், அங்கே உருவாகுகின்ற உற்பத்தியாகின்ற கெமிக்கல் நெகட்டிவாக இருந்து அந்த குழந்தையை பாதிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த 4 மாத கருவில் இருந்தே அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், அங்கே அந்த தாய் தந்தை உறவு அருமையாக இருக்க வேண்டும். அப்ப என்னுடைய கடமை எங்கே தொடங்குகிறது? நான் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே, குழந்தை கருவான பிறகு அல்ல. நானும் என் மனைவியும் நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுதே அந்த தாய் தந்தையின் கடமை உருவாகிறது. அப்ப அந்த கடமை என்ன ஆரம்பிக்கிறது? அப்போ நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் நன்றாக இருந்தால்தான் என் குழந்தை நன்றாக இருக்கும். இது உறுதியான ஒரு விஷயம். கடந்த பல வருடங்களாக பல குடும்பங்களை கண்டு வந்த சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, எல்லாமே இருக்கின்றது. அந்த தந்தை வீட்டுக்கு வரும் பொழுதோ, தாய் வீட்டுக்கு வரும் பொழுதோ, அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் என்ன சம்பாதித்தும் வீண். அவங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், பல கோடி சம்பாதித்து இருக்கலாம், பல பொக்கிஷங்கள் இருக்கலாம், பல பதவியில் இருக்கலாம், பல அவார்டு வாங்கியிருக்கலாம். எங்கே வீட்டுக்கு வரும் பொழுது அந்த உறவு நன்றாக இல்லையோ, அவர் வாழ்க்கையில் என்ன சாதித்தும் பிரயோஜனம் கிடையாது. எப்பொழுதா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நினைச்சு வரணுமே ஒழிய, ஐயோ வீட்டுக்கு போகணுமே நினைக்கக்கூடாது. அப்ப அந்த சூழ்நிலை நாம் இருக்கின்றோம் என்றால் அதை மாற்ற வேண்டும். எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்லை. நாம் அனைவரும் யார்? ஒரு மகர்ஷியின் குழந்தைகள், வேதாத்தி மகர்ஷியின் குழந்தைகள் நாம் அனைவரும். நாம் நன்றாக இல்லை என்றால், நான் ஆரோக்கியமாக இல்லை என்றால், என் உறவு நன்றாக இல்லை என்றால், நான் மற்றவர்களுக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவர் மகரிஷி எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார், ஒரு நல்ல வேதாத்திரிய கல்வியை கொடுத்திருக்கின்றார். அதை பயன்படுத்தி நான் நன்றாக இருக்க முடியுமா? சிந்திப்போம். ஒரு 2 மாதத்திற்கு முன்பு ஒரு கணவன் மனைவியிடம் வந்தார்கள். இளம் கணவன் மனைவி. ஒரு அண்ணாமாவுக்கு 27 வயது, அந்த மனிதருக்கு ஒரு 32 வயது. ஒரு குழந்தை அவர்களுக்கு. கொஞ்ச நேரம் பேசினாங்க. 2 பேருக்குள்ள வாக்குவாதம், என்னுடைய எதிரிலே வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த தாய் எழுந்துச்சாங்க, அந்த மனைவி எழுந்துச்சாங்க. எழுந்துச்சுட்டு என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப அழகா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நான் திறமைசாலி, எனக்கு ஏன் இந்த ஆள் எனக்கு கிடைச்சாரு, எனக்கு ஏன் இந்த ஒரு மனிதர் ஒரு கணவர் அமைந்தார், பதில் சொல்லுங்க. அந்தமா அவ்வளவு கோபத்துல கேட்டாங்க. அவளை ஆசுவாசப்படுத்தி உட்கார வைத்து, இப்ப என்ன செய்யலாம், இந்த தம்பி என்ன சொல்லலாம் உங்ககிட்ட யோசிச்சு சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னேன் கடைசி சொல்றேன், அதை கடைசியில் யோசிப்போம். அதற்கு முன்னால இது போல் பல பேரை பார்க்கின்றோம் அல்லவா, பல குடும்பங்களில் இந்த மாதிரி பார்க்கின்றோம் அல்லவா. தர்க்கம், பிரச்சனைகள். ஒரு கணவன் மனைவியிடம் பிரச்சனை வந்தால் அதிகம் பாதிக்கப்படுவது கணவனா மனைவியா? கணவனா மனைவியா? நான் சொல்றேங்க, 2 பேரும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அதிகம் பாதிக்கப்படுவது யார்? அன்பு குழந்தைகள் தான். குழந்தைகள் வழி கிடையாது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா, கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்பா அடிச்சா தாத்தா, தாத்தா அடிச்சா பெரியப்பா, பெரியப்பா திட்டினா அத்தை, சித்தி, பெரியப்பா, இப்படி பல பேர் இருந்தார்கள் வீட்டுல. இன்னைக்கு இருப்பதோ தனி குடும்பம், எல்லாம் தனித்தனி ஆகி போயாச்சு. அப்ப அம்மா அடிச்சா எங்க போக முடியும்? அப்பாட்ட போக முடியும். அப்பா அடிச்சா எங்க போக முடியும்? நான் பார்த்தோம் என்றால், ஒரு தாய் அடித்தா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொள்வார்கள்.
என் குழந்தைக்கு ஒரு வழி கிடையாது. நான் இந்த அப்ப போக முடியும். அப்ப நான் யாரை நாடி இருக்கின்றேனோ, யாரை நம்பி இருக்கின்றேனோ அவர்களே நன்றாக இல்லை என்றால் நான் எப்படி வாழ முடியும்? நம் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அந்த தாய் தந்தையர் பொறுப்பு. அது உறுதியாக, நிச்சயமாக இதில் மாற்று கருத்தை கிடையாது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? 2 திருக்குறள், எல்லாரும் கேள்விப்பட்ட திருக்குறள் தான். ஒரு நினைவுக்காக சொல்கின்றேன். தந்தைக்கு, பெற்றோருக்கு என்ன ஒரு கடமை என்று பார்க்கும் பொழுது, தந்தை மகற்காற்றும் உதவி. தந்தை சொல்லும்போது தந்தை மட்டும் எடுக்க வேண்டாம், தந்தை தாய் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். என் குழந்தை ஒரு சபையில், ஒரு உலகத்தில், ஒரு ஊரில், ஒரு பொறுப்பில், ஒரு உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும், வர வைக்க வேண்டும் என்பது ஒரு தாய் தந்தையின் கடமை. அப்போ மகனுக்கு, அந்த மகளுக்கு என்ன கடமை? மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு இந்த தாய் தந்தையர் என்ன புண்ணியம் செய்தார்களோ, என்ன தவம் செய்தார்களோ என்று உலகம் சொல்ல வேண்டுமாம். அதுதான் ஒரு குழந்தையின் கடமை. அப்ப அந்த குழந்தை அது போல் வர வேண்டும் என்றால் அந்த தாய் தந்தையர் எப்படி இருக்க வேண்டும்? சிந்திப்போம், செயல்படுவோம். சரி, இப்போ ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு குடும்பத்தை பார்த்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனை வர குடும்பம் இருக்காது. ஆனா மகர்ஷி சொல்றாங்க, அருமையா சொல்றாங்க, ஏடிஎஸ், அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். ஒத்துக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், தியாகம். யாருக்காக தியாகம்? யாருக்காக விட்டு கொடுத்தல்? என் கணவனுக்காக, என் மனைவிக்காக. மகிழ்ச்சி கேட்கிறோம், மகிழ்ச்சி விட்டு அதான முடியல. அப்ப யார் விட்டு கொடுப்பது? கணவன் விட்டு கொடுக்க வேண்டுமா? மனைவி கொடுக்க வேண்டுமா? மகிழ்ச்சி ரொம்ப அருமையா சொல்றாங்க, உங்கள் இருவரில் யார் அறிவாளியோ விட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, 2 பேருமே அறிவாளி மகிழ்ச்சி, 2 பேருமே விட்டு கொடுங்கள், அந்த குடும்பம் பிரமாதமாக இருக்கும், உறுதியாக நன்றாக இருக்கும். அப்பொழுது அந்த ஒரு வாய்ப்பை நாம் நம் குழந்தைகளுக்காக, நம் ஆரோக்கியத்திற்காக, அந்த குழந்தை நல்ல எதிர்காலத்திற்காக செய்ய முடியாதா? ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனை படைச்ச வராது. ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு பெரிய இடம் வாங்க வேண்டும், சண்டை வராது. ஒரு சின்ன விஷயம் சண்டை வரும். அப்ப அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையில் என் கணவன், என் மனைவி எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கார்களே. நம்முடைய மனைவி நல வேட்பு நாள் எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன செய்கின்றோம்? எத்தனையோ கணவன் மனைவிகள் அலர் பார்த்திருக்கின்றேன். அந்த மனைவி வேட்பு நாள் அன்று எத்தனையோ கணவன் மனைவிகள் மாறிவிட்டார்கள், நன்றாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் சிந்திப்பதற்கு ஒரு நேரம் கிடைக்கவில்லை. வெறும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கின்றார். அந்த ஒரு அரை மணி நேரம் உட்கார வைத்து ஒரு தவம் செய்து, நீங்கள் உங்கள் மனைவிக்கு என்னெல்லாம் கெடுதல் செய்திருக்கின்றீர்கள், உங்கள் மனைவி உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்காங்க அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே கண்ணீர் தாரை தாரையா கொட்டி பல கணவன் மனைவிகள் அருமையாக மாறுவதை கண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கின்றதே. நம் மகர்ஷி, நாம் அனைவரும் மகானின் குழந்தைகள். நம் வீட்டில் அந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? சரி, இப்போ வேற என்ன செய்யலாம் பார்க்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு 3 வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. தயவு செய்து, மன்னிச்சிருங்க, நன்றி. நம்மளாம் பஸ்ல போறோம், கார்ல போறோம், யார் யாருக்கும் சாரி சொல்றோம், தேங்க்ஸ் சொல்றோம். ஆனா வீட்டுல சொல்றோமா? ஒரு மனநல ஆலோசகரா சொல்றேன், இந்த 3 வார்த்தைகளை அடிக்கடி வீட்டில் பயன்படுத்த அந்த உறவு மேலோங்கும். எதிர்பார்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த குறைவான எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அங்கு இதுபோல் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அந்த உறவு அருமையாக இருக்கும். உதாரணத்திற்கு உங்க ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ரம்யா அம்மா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அருமையான ஒரு பாட்டு பாடினாங்க ரம்யா அம்மா. ரம்யா பக்கத்துல போறேன், பக்கத்துல போய் தெரியாம அவன் காலை மிதிச்சிட்டேன். உன்னை என்ன சொல்லுவேனா? அம்மா சாரிம்மா, மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லுவேன். இப்ப என் பக்கத்துல இங்க என் மனைவி உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என் மனைவி காலை மிதிச்சிட்டேன், என்ன சொல்லுவேன்? காலை இங்கே வைக்கிறது, வேற எங்கேயும் வைக்க கூடாது.
ரம்யா அம்மாவை திருப்பி என் வாழ்க்கையில பார்ப்பீங்கன்னா தெரியாது. அங்கே ஒரு சாரி சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கின்றது. ஆனால் என்னோடு என் வாழ்நாள் முழுதும் பயணிக்கக்கூடிய ஒரு ஆத்மா, நான் ஒரு சாரி சொல்ல முடியவில்லையே. சிந்திப்போம். வீட்டுல சமைக்கிறது யாருங்க? ஆண்களா பெண்களா தெரியல. அநேகமா பெண்களா இருக்கும் நினைக்கிறேன். மாறிக்கொண்டு வருகிறது. இப்போ ஒரு மனைவி சமைக்கிறாங்க. சமைத்து முடித்து சாப்பிட்டவுடன் இந்த கணவன், அம்மா சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சுமா, பாராட்டிக்கிறோமா. உன் கணவர் வருகிறார், ஒரு சட்டை புதுசா போட்டிருக்கார். அதை பார்த்த உடனே, என்னங்க மாப்பிளமா இருக்கீங்க சொல்றோமா? இது போல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சில நேரங்களில் வாய்ப்பை நாமே ஏற்படுத்தி இந்த 3 வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்த அந்த உறவு மேலோங்கும். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ, தயவு செய்து நன்றி, மன்னிச்சிருங்க சொல்லி பாருங்கள், உதவியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, எனக்கு வேற என்ன கடமை இருக்கின்றது? எவ்வளவோ கடமை இருக்கின்றது. நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருள் சம்பாதிக்க வேண்டும், இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அங்கே அன்பு பாராட்டுங்கள், அன்போடு ஆசையாக இருங்கள். அப்போ ஒண்ணு சொல்றேன், நம்ம வீட்டுல பைக் வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், அப்படிதானே? அந்த பைக்லயும் கார்ல என்ன இருக்கு? பிரேக் இருக்கு. எதற்காக அந்த பைக்ல பிரேக் வச்சிருக்காங்க? யோசிச்சு பார்ப்போம். இல்லைங்க, வேகமா நிறுத்துறதுக்காக, மேடு பள்ளம் பார்த்து போவதற்காக, மெதுவாக போவதற்காக, இப்படி பல காரணம் சொல்லுவீங்க. நான் சொல்கின்றேன், இது அனைத்தும் காரணம் அல்ல. என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அந்த பைக், அந்த அதாவது நான் எப்ப சொல்லுவேன், அந்த இருக்கின்ற பிரேக், ஒரு கணவன் வண்டி ஓட்டுறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி அந்த பைக்ல அந்த கணவன் நன்றாக போக உதவி செய்கிறதோ, அது போல் அந்த பெண்மணிக்கு அந்த பிரேக் என்பது அந்த மனைவி வாழ்க்கையை அருமையாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, வேக தடைக்காக கிடையாது, நிறுத்துவதற்காக கிடையாது. எதற்காக அந்த பைக்ல பிரேக் வச்சிருக்காங்க அப்படின்னா, வேகமாக போவதற்காக. அப்போ எப்படி அந்த பைக்ல இருக்கின்ற பிரேக் வேகமாக போக உதவி செய்கிறதோ, அதுபோல் ஒரு மனைவியானவள் கணவனுக்கு ஒரு பிரேக் மாதிரி இருந்து, என் மகாராஜா நீ வாழ்க்கையில் உயர்ந்து செல், உனக்கு நான் பிரேக் மாதிரி இருக்கேன். அதே மாதிரி கணவனும் மனைவிக்கு பிரேக் மாதிரி இருந்து, என் மகாராணி நீயும் வாழ்க்கையில் உயர்ந்து வா, உனக்கு நான் பிரேக் மாதிரி இருக்கேன் என்று சொல்லும் பொழுது அங்கே அந்த உறவு மேம்படும். ஒருவருக்கு உதவியாக, ஒருவர் உயர்விற்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் பொழுது அங்கே அந்த உறவு அருமையாக இருக்கும். அதன் மூலமாக அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்வார்கள், சாதிப்பார்கள், சிறப்பார்கள். நான் பல கால அனுபவங்களை சொல்றேங்க. எந்த வீட்டில் ஒரு மனைவியின் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கின்ற, கொஞ்சம் அண்டர்லைன் பண்றேன், கொஞ்சம் ஓங்கி இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதுங்க எப்படி? ஆமா, யோசிச்சு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல கணவர் இருக்கார், கணவர் சொல்றாரு, அம்மா நீ பண்ண ஓகேமா. அதே வீட்டுல எந்த வீட்டில் ஒரு ஆணு கை ஓங்கி இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் குறைவாக இருக்கும். அதாவது அந்த கணவன் மனைவிக்கு இடம் கொடுத்து, அம்மா நீ பண்ண ஓகேமா, உனக்கு திறமை இருக்குமா, நீ செஞ்ச எல்லாம் ஓகே, அப்படி இடம் கொடுத்தால் அந்த மனைவியானவள் செய்வதெல்லாம் கணவனுக்காக, குழந்தைகளுக்காக தான். ஆனால் அந்த இடத்துல இல்ல, நான் தான் ஆம்பளை, நான் சொல்றதை நீ கேட்கணும் என்று ஆதிக்கம் செலுத்தினால் அந்த இடத்தில் மகிழ்ச்சியானது குறையும். ஆனா ஒரு அண்டரை மணிக்கலை எதுக்காக? கொஞ்சம் இருக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு சென்னையில ஒருத்தர் இருக்கார், அப்போ கூப்பிட்டு ஐயா ரொம்ப அடிச்சிட்டா ஐயா அப்படின்பார். அதை மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போல் வாழ்க்கையில் வாய்ப்பு ஏற்படுத்தும் போதெல்லாம் எப்படி நான் என் மனைவிக்கு உதவ வேண்டும், என் கணவனுக்கு உதவ வேண்டும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு தப்பான விஷயம் வருது, ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு நெகட்டிவா ஒரு செஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு விட்டோம் என்றால் அதை சீர் செய்வதற்கு 5 நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டுமா. அப்பொழுதுதான் நல்லிசை ஆகும், அப்பதான் சரியாகும், சீர்படுத்த முடியும். அப்ப நான் எப்போதும் நல்லா செஞ்சிருந்தா ஏன் 5 நல்லது செய்யணும்? நல்லது செய்யலாம், எப்ப நல்லது செய்யலாமே என்று யோசித்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, நாம கல்யாணம் செய்தோம், நிச்சயார்த்தம் செய்தோம், அப்படித்தானே? அப்போ எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கும்? அதே மாதிரி இப்ப இருக்கோமா? அப்போ ஒரு நெருக்கம் இருந்தது,
ஒரு உரசல் இருந்தது, ஒரு கிண்டல் இருந்தது, ஒரு கேலி இருந்தது, ஒரு முத்தம் இருந்தது, ஒரு அரவணைப்பு இருந்தது. இன்று இருக்கின்றதா? காணாமல் போய்விட்டது. இதை நாம் மீண்டும் கொண்டு வர முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். எந்த வீட்டில் இது போல் நிகழ்வுகள் இப்பொழுது தொடர்ந்து நடக்கின்றதோ அங்கே உறவுகள் நன்றாக இருக்கின்றன. இதற்கு வயது காலம் கிடையாதுங்க. அது எப்போ நடக்கலாம். சும்மா இப்போ உதாரணத்துக்கு நான் ஆபீஸ்ல வரேன். வந்த உடனே என் மனைவி கிட்ட என்ன பண்றேன், ஏதோ வந்த கோபத்துல காபி கொடு அப்படின்னு கொஞ்சம் கோபமா கத்துறேன். என் மனைவி நினைப்பாங்க, இந்த நாய்க்கு காஃபி தான் கேட்குது, காஃபி தான் தேவைப்படுது, அப்படி கோபமா கொண்டு வந்து ஏதோ ஒரு வழியில் கொண்டு கொடுப்பாங்க. அந்த காஃபி எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். அதே இது வந்த உடனே அதுக்கு பதிலா இப்போ தோல்ல கையை போட்டு, நம்ம சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாடா ராஜா, ஒரு காஃபி கொடுறா, அந்த காஃபி எப்படி இருக்கும்? தேவாமிர்தமா இருக்காதா? அந்த ஒரு கடமை, இது ஒரு கடமை தானே. என் மனைவியை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கணவர் வருவார், என்னோட அன்பாக பேசுவார் என்று ஆசையாக காத்திருக்கின்ற அந்த பெண்ணிடம் ஒரு 2 வார்த்தைகளை அன்பாக சொல்வதற்கு பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? சிந்தித்து பார்ப்போம். அப்போ சொல்லும் பொழுது காஃபி எப்படி இருக்கும்? பிரமாதமாக இருக்கும். அதுக்காக என்ன செலவு செய்யறோம்? ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வீட்டில் அந்த உறவு நன்றாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அப்போ எனக்காக, என் குழந்தைகளுக்காக நான் இதை செய்ய போகின்றேன். மகிழ்ச்சி சொல்றாங்க, உங்கள் கணவன் மனைவி அவர் யார் என்றால் உங்க மனைவியானவள் ஜீவிய கால சிநேகிதி, உங்கள் ஆயுள் முழுவதும் உங்களோடு பயணிக்க போகின்ற ஒரு அன்பு தோழி. அந்த தோழியை எப்படி வைத்திருக்க வேண்டும்? அன்பாக வைத்திருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் உங்களோட பயணிக்க போகின்றார்கள். இப்போ குழந்தை எப்படி வளர்ப்பது? இன்னொன்று என்னன்னா, இந்த கணவன் உறவுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். எந்த வீட்டில் அது நன்றாக இருக்கின்றதோ அங்கே பிரச்சனைகள் மிக மிக குறைவு. ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, 70% குடும்ப பிரச்சனைகள் காரணம் தாம்பத்திய சுகம் சரியாக முறையில் கிடைக்காததுதான். இது ஒரு கடமை. அதாவது இது அந்த பெண்ணுக்கு, அந்த ஆணுக்கு தேவையான ஒரு விஷயம். அங்கே நான் சரியான முறையில் அதை கொடுத்திருக்கின்றேனா, அதன் மூலம் என்னுடைய பார்ட்னர் திருப்தியாக இருக்கின்றார்களா என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது உதவியாக இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனை வருது. நிறைய பேருக்கு அப்படின்னா, வீட்டுல நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்போ என் குழந்தை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பெற்றோருக்கு அந்த ஆசை. நான் ஒரு வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் குழந்தை வக்கீல் ஆக வேண்டும். உதாரணத்திற்கு நான் ஒரு குழந்தையை பார்த்தேன். அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, 2வது வருடம். அந்த குழந்தை 2வது வருடம் படிக்கிறாங்க. ஒரு 5-6 பேப்பர் அரியர்ஸ் இருக்கு. அப்பா அம்மா என்னை கூட்டு வராங்க. அந்த குழந்தை +2 நல்லா படிச்சவங்க, பிரமாதமா படிச்சவங்க. என்னமா அப்படி இருக்கு பிரச்சனை? அப்படின்னு படிக்கவே பிடிக்கல. நல்ல ஒரு படிப்புமா, நல்ல காலத்தில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லையே. அப்ப யோசிச்சு கேட்டு பார்க்கும்போது அப்பா சொல்றாங்க, இல்லைங்க நான் சொன்னேன், நான் ஒத்துக்கிட்டாங்க, நான் டாக்டரான ஆசைப்பட்டேன், அதுக்காக பொண்ணை படிக்க வச்சேன். இங்கே தயவு செய்து உங்களுடைய ஆசைகளை குழந்தை மேல் திணிக்காதீர்கள். குழந்தைகளுக்கு தெரியும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியும். அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்றாங்க, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? அடித்து திருத்தி வளர்க்க வேண்டுமா, அன்போடு வளர்க்க வேண்டுமா? நான் ஒரு கவுன்சிலராக சொல்கின்றேன், உங்கள் குழந்தைகளை எந்த வயதிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்திற்காகவும் அடிக்கவோ திட்டவோ உங்களுக்கு உரிமையே கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்? அன்பால் மட்டுமே நல்வழிப்படுத்த முடியும். அன்பால் மட்டும்தான் அந்த குழந்தை நல்லா வளர்க்க முடியுமே ஒழிய தயவு செய்து அடித்து மிதித்து பண்ணாதீர்கள், அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அங்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்க வேண்டும். நான் அப்பாட்ட என்ன பேச முடியும்? பல வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா பேச முடியாது, பயம். அந்த பயம் அங்கே ஆரம்பிப்பது பிற்காலத்தில் தொடர்ந்து பல பள்ளி காலங்களில், கல்லூரி காலங்களில் நாளைக்கு வேலைக்கு போறாங்க, குடும்பத்துக்கு போறாங்க. அப்ப எல்லா இடத்துல இந்த பயம் தொடர்ந்து வருகிறது. அந்த குழந்தைகள் தன் திறமையை பயன்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு மார்க் வாங்கும் இயந்திரமாக மாற்றி விட்டோம். பண்றோமா? என் குழந்தை அவ்வளவு மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், தேவை கிடையாதுங்க. மார்க் வாங்க சாதிக்க முடியுமா? மார்க் வாங்காமல் குழந்தைகள் சாதிக்க முடியும். அப்ப என்ன கடமை? என் தாய் தந்தையருக்கு என்ன கடமை? 2 கடமைகள். ஒன்று, என் குழந்தைக்கு என்ன திறமை கண்டுபிடிக்கணும். அது ஒரு நாள், ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல முடியாது. பல வருடங்களாக பல அறிவை கொடுத்து கொடுத்து கொடுத்து
அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு, நான் டாக்டர் ஆகலாமா, ஒரு வக்கீல் ஆகலாமா, ஒரு பைலட் ஆகலாமா, ஒரு கலெக்டர் ஆகலாமா, என்ன ஆசை, என்ன திறமை கண்டுபிடிங்க. அது முதல் கடமை. இரண்டாவது கடமை, உங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள். உன்னால முடியும் ராஜா, உன்னால முடியும், உன்னால முடியும். தட்டி கொடுத்து கொண்டு செல்லுங்கள், சாதித்து விடுவார்கள். இந்த இரண்டை தவிர வேற எதுவுமே தேவை கிடையாதுங்க. உதாரணத்திற்கு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வராங்க. வந்த உடனே அந்த குழந்தை என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. புக்கு தூக்கி வீசுவாங்க, பேக் எங்கேயோ வைப்பாங்க, ஷூஸ் கழட்டி விடுவாங்க. அப்புறமா ஒவ்வொரு குழந்தையும், பள்ளிக்கூட குழந்தையா இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தவுடன் அந்த உறவு நன்றாக இருந்தால், அந்த தாய் தந்தை உறவு நன்றாக இருந்தால், வந்த உடனே 10 நிமிஷம் அந்த குழந்தைகள் அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ நடந்ததெல்லாம் ஒப்பிப்பாங்க. அம்மா நீ ஸ்கூல்லம்மா டீச்சர் சொன்னாங்கம்மா, நான் இது பண்ணேம்மா, இந்த பையன் சொன்னாமா. என்னோட ஆசை ஒப்பித்து விட வேண்டும். ஒன்னும் பதில் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணப்போ காது கொடுத்து கேட்கணும். அப்படியம்மா ஆசையா பேசணும் குழந்தைங்க கிட்ட. பதில் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சொல்லி முடிச்சு அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு அப்பா நிம்மதியா போயிடுவாங்க. அது குழந்தைகள் பேச வரும்பொழுது, நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கு வேலை இல்லை போ அப்படி துரத்தி விட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் தைரியம் இருக்க இழந்து விடுவார்கள். அந்த குழந்தைகள் தன்னம்பிக்கை இழந்து விடுவார்கள். இது போல் தயவு செய்து எந்த குழந்தையும் ஆக்கி விடாதீர்கள். அந்த நேரத்தை நீங்கள் குழந்தைங்களா கொடுங்க. அந்த 10 நிமிஷம் உட்கார்ந்து கவனிங்க. கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் உறவில் உறுதியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தைகளை ஒரு நாளைக்கு 3 முறை தொட வேண்டும் என்று சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று, உங்கள் குழந்தை காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது, அம்மா வாங்க எழுந்தீங்க, குட் மார்னிங், வாழ்க வளமுடன் எழுப்பி விடுறீங்க. இரண்டாவது, பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பொழுது, வாங்க 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 எப்படி இருக்கீங்க, வாழ்க வளமுடன் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரீங்க, ஒரு உறவாடுறீங்க. மூன்றாவது முறை, அந்த குழந்தை படுக்கைக்கு செல்லும் பொழுது பெட்ல படுக்க வச்சுட்டு வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு வரீங்க. இந்த 3 முறை தினமும் தாயோ தந்தையோ அந்த குழந்தையோடு ஒரு நெருக்கமாக இருந்து ஒரு அன்பான என்னோட வார்த்தையில பேசும் பொழுது அந்த உறவு நன்றாக இருக்கும். இல்லைங்க நான் வேலைக்கு போறேன், 2 பேரும் வேலைக்கு போறோமே, யாருமே இல்லையே, பரவாயில்ல, வந்த பிறகாக ஒரு நேரம் செலவிடுங்கள், நிச்சயமாக உறவு ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நீதாங்க ரோல் மாடல். எல்லாமே உங்களை கண்டுதான் கற்றுக்கொள்கிறார்கள். எங்க தாய் நன்றாக இருக்காங்க, எல்லாம் ஒவ்வொரு விஷயம் உங்கள்கிட்ட கத்துக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதாவது குழந்தைகளுக்கு 2 விஷயம் வேணுங்க. ஒன்று, ஆசைப்பட வேண்டும். நான் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை குழந்தைக்கு வர வேண்டும். இரண்டாவது, தைரியத்தை கொடுக்க வேண்டும். எதையும் செய்யலாம், என்ன அப்பா அம்மா இருக்காங்க, அப்ப நான் நல்லது செய்ய போறேன், பிரச்சனை வந்து அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த தைரியத்தை கொடுங்க, சாதித்து விடுவார்கள். ஒரு உதாரணம், இன்ஃபோசிஸ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், அருமையான ஒரு பெரிய கம்பெனி. ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக அப்பொழுது சேர்மனாக இருந்த நாராயணமூர்த்தி ஐயா அவர்கள் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு சிஏ சார்ட்டர் அக்கௌண்டன்ட் தேவைப்பட்டுச்சு. எத்தனை பேர், 50 பேர் தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த சார்ட்டர் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட் இருக்கு, அவங்களை தொடர்பு கொண்டார்கள். மாதிரி எங்களுக்கு ஒரு 50 பேர் தேவைப்படுகிறது, எங்களுக்கு சிறந்த சிஏ படிச்சவங்க வேணும், எனக்கு சிஏலேயே உயர்ந்த நல்ல ரேங்க் எடுத்தவங்க வேண்டி இருக்கின்றது. உடனே லிஸ்ட் கொடுத்தாங்க, ஒரு 100 பேர் லிஸ்ட் கொடுத்தாங்க. அதை இன்டர்வியூ செய்து அவர்களை டாப் 50 பேர் எடுத்தாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் 10 பேர் விட்டு போயிட்டாங்க, 6 மாதத்தில் 25 பேர் விட்டு போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 50 பேர்ல 5 பேர் இருந்தாங்க, 45 பேர் விட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 50 பேரும் படிப்பில் சூப்பர், உயர்ந்த மதிப்பெண்கள். அவளை மாதிரி யாரும் படிக்க முடியாது, படிக்க சூப்பர் படிச்சிருவாங்க. ஆனால் என்ன முடியவில்லை, அவங்களால் உறவுகளோடு நன்றாக இருக்க முடியவில்லை, இணக்கமாக வேலை செய்ய முடியவில்லை, அன்பாக பாசத்தோடு இருக்க முடியவில்லை. அங்கே வருகின்ற அவங்க ஆபீஸ்ல இருக்கின்ற சக ஊழியர்களோடு நல்ல இணக்கமான சூழல் ஏற்படுத்த முடியவில்லை. அதனால் அந்த 50 பேர்ல 50 பேர் போக வேண்டியதா போச்சு, அனுப்ப வேண்டியதா போச்சு. அப்ப என்ன பண்ண, நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்ன தெரியுமா, கம்யூனிகேஷன். இந்த உறவு எப்படி பேசுறோம், என் திறமை எப்படி வெளிப்படுத்த போகின்றேன், நான் எப்படி இணக்கமாக
அன்பாக ஆசையாக ஒரு பழக முடியும். அந்த முக்கியம், அதுதான் முக்கியங்க. அதை உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். அது எங்கே இருந்து வரும் என்றால், நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுக்கும் பொழுது. உன்னால் முடியும் ராஜா, உன்னால் முடியும். குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த அன்பை அறிவை ஊட்டுங்கள். நிச்சயமா உங்களை பெருமைப்படுத்துவார்கள். குழந்தைகளுக்கு பிடிக்காத 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், நுணுக்கமாக கவனிப்பது. நீ எங்க போன, யார்கிட்ட பேசின, என்ன பேசின, பிடிக்காது. அப்ப என்ன பண்ணணும், அப்படி கேட்காதீங்க. பெருசா என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய உட்கார்ந்து பேசுங்க. நல்ல சூழ்நிலையில நல்ல 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 மூடு இருக்கும் பொழுது உட்கார்ந்து பேசுங்க. கண்ணா, நீங்க நல்லா படிக்கணும். நீங்க யாருக்காக படிக்கிறீங்க, உங்களுக்காக படிக்கிறீங்க. படிச்சா உங்களுக்கு நல்லது, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை புரிய வைத்துக் கொண்டு என்ன பண்ணணும், ஓகே, உட்கார்ந்து நீங்க தினமும் வீட்டுக்கு 8 மணிக்கு வந்துடணும், 6 மணிக்கு வந்துடணும். அந்த தேவையை பொறுத்து ஒரு ஏற்படுத்துங்க. இரண்டாவது, நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், நன்றாக படிக்க வேண்டும், நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் என்றால் அந்த குழந்தை நினைக்குது, அம்மா அப்பா நம்புறாங்க. எங்கே அந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறீர்களோ அந்த குழந்தைகள் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனா நீங்க என்ன பண்ணுற, வீட்டுல பாக்குறோம், ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பேக் நோண்டுவாங்க. உள்ள பேக்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கா அது பார்ப்பாங்க. அந்த குழந்தை தெரிஞ்சு போயிடும், அம்மா நம்பல, சந்தேகப்படுறாங்க. எங்கே அந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றோமோ அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் தவறு செய்வார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, தவறு செய்யும் பொழுது உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. காலம் மாறிவிட்டது, விஞ்ஞான உலகம், இல்ல செல்போன், வாட்ஸ்அப், ட்விட்டர் ஆகி போச்சு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தயவு செய்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். அப்போது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் விட வேண்டாம். இரண்டாவது, ஒப்பிட்டு பேசுதல். எதிர்ட்டு பையன் நல்லா படிக்கிறான், அம்மா பொண்ணு நல்லா படிக்கிறா, அத்தை பொண்ணு நல்லா படிக்கிறான், அண்ணன் நல்லா படிக்கிறான், எல்லா குழந்தைகளும் வேறு வேறு. அப்போ உன் கடமை என்ன, என் குழந்தைக்கு என்ன திறமை இருக்கின்றது. அண்ணன் வேறு, தம்பி வேறு, இரட்டை குழந்தைகளே வேறு வேறு தான். அப்போ அந்த குழந்தைக்கு திறமை கண்டுபிடித்து அதற்கேற்றமா ஊக்கம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த குழந்தைகள் வாழ்க்கை உயர்வார்கள், சிரிப்பார்கள். எல்லா வீட்லையும் இந்த சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தம்பிக்குள் சண்டை வருவது, இது சாதாரணமாக வருவதுதான். இதை எப்படி நாம வந்து நன்றாக கொண்டு செல்வது? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்திருக்கும், அடுத்து 2வது குழந்தை பிறக்க போறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த தாய் அந்த குழந்தைகளோடு ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். நிறைய வீட்டில் என்ன பார்க்கணும், அந்த குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனோ அக்காவோ இந்த தங்கையையோ தம்பியையோ அடிச்சுட்டே இருப்பாங்க, கீழே இழுத்து விட்டுருவாங்க, கிள்ளி விட்டுருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. காரணம் என்ன, அந்த 2வது குழந்தையை முதல் குழந்தை ஒரு போட்டியாளராக, ஒரு எதிரியாக பார்க்கின்றது. காரணம் என்ன, நேற்று வரை அம்மா என்னை கொஞ்சினார்கள், என்னை மடியில் சாதித்துக் கொண்டார்கள், என்னை அன்பாக வைத்துக் கொண்டார்கள், ஆசையாக பேசினார்கள். நேற்று முதல் வீட்டில் எதிரி வந்து விட்டான், அந்த எதிரி வந்த பிறகு என் தாய் என்னை கவனிக்கவில்லை. அப்ப இங்க என்ன ஆகிறது என்றால் அந்த குழந்தையை எதிரியா எப்படி சரி பண்ணலாம்? அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த முதல் குழந்தையோடு ஒரு இணக்கமா உறவை ஏற்படுத்தி, நீ வந்து அக்கா, நீ அண்ணா, நீ தான் பெரியவன், உனக்கு எல்லாமே தெரியும், ஒரு குட்டி பாப்பா வீட்டுக்கு வர போறா, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ தான் அண்ணா இருக்கணும், நீ அக்காவை சொல்லி தரணும். அப்ப அந்த குழந்தை எதிர்பார்க்கிறது, நான் ஒரு லீடர், நான் ஒரு பெரிய ஆளு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு ஆளுமை திறன் வளருகிறது, ஒரு ஆற்றல் வருகிறது. அதோடு நெருக்கமாக ஏற்படுத்தி அருமையாக அந்த குழந்தை பிறந்த பிறகு ரொம்ப இணக்கமாக நல்லா பார்த்துக் கொள்வார்கள். அப்ப அந்த ரைவல்ரி சொல்றது, சண்டை என்பது இல்லாம இருக்காது, குறைவாக இருக்கும், அது மோசமான நிலையை ஏற்படுத்தாது. இன்னொன்னு எப்படின்னா, குழந்தைகளுக்கு நிறைய பொறுப்பு கொடுங்க. நான் சொல்றேன், இப்ப எந்த வயதானாலும் குழந்தைகளுக்கு பொறுப்பு நிறைய கொடுத்து பழகணும். காரணம் என்னவென்றால், நீங்கள் பொறுப்பு கொடுக்கும் பொழுது குழந்தை நினைக்கிறது, என் தாய் என் தந்தை என்னை நம்புகிறார்கள் என்று நினைக்கிறது. அப்ப எப்ப நம்புவோம், எனக்கு திறமை இருந்தா நம்புவாங்க. அப்போ அப்பா அம்மா நம்புறாங்க அப்படின்னா எனக்கு திறமை இருக்கின்றது என்று அர்த்தம். அப்ப எனக்கு திறமை இருக்கின்றதா, அப்ப நான் பெரிய ஆளா, எனக்கு திறமை இருக்கின்றதா, நான் சாதிக்க முடியும், சாதித்து முடியும். தந்தை இப்போ ஸ்கூல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி என்ன பொறுப்பு கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வாமா, கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வா, தொலைச்சிட்டாங்களா பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் போச்சா, 10,000 ரூபாய் போச்சா பரவாயில்லைங்க, அந்த 10,000 தொலைஞ்சாலும் சரிதான், அந்த குழந்தை அது மூலம் பாடம் கற்றுக்கொள்கிறார்கள்.
அப்போ அது பொறுப்பு கொடுக்கும் பொழுது எங்கேயும் அந்த தாய் தந்தை நம்புகிறான்னு நினைக்கும் பொழுது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிறீர்கள். முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பொறுப்பு கொடுத்து கொடுத்து பார்க்கும் பொழுது நாளைக்கு வந்து பாராட்டுங்கள், குழந்தை நிறைய பாராட்டுங்க. ஆனால் ஒவ்வொரு முறை பாராட்டும் பொழுதும் காரணம் சொல்லி பாராட்ட வேண்டும். உதாரணத்திற்கு உங்கள் குழந்தை மார்க் வாங்கியிருக்காங்க, முதல் மார்க் வாங்கி விட்டார்கள், 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க, வெரி குட் கண்ணா, சூப்பர், ரொம்ப அருமையா மார்க் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் கண்ணா, வாழ்த்துக்கள், பாராட்டி ஏதோ கொடுங்க. கொடுத்து விட்டு நீங்க எப்படி 100 மார்க் வாங்குனீங்க? ஏன்னா கடந்த 1 மாதமாக நல்லா படிச்சீங்க. ஒரு குழந்தை போட்டியில வந்து முதல் மார்க் வாங்கிட்டாங்க, முதல் பிரைஸ் வாங்கிட்டாங்க. சந்தோஷம் கண்ணா, நீங்கள் மார்க் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி மெடல் வாங்குனீங்க அப்படின்னா கடந்த 1 வாரமாக நல்ல பயிற்சி பண்ணீங்க. அப்ப ஒரு முறை குழந்தை நினைக்குது, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் நான் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் எனக்கு வெற்றி கிட்டும். அப்ப நான் இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்றால் என் முயற்சியால் நடந்திருக்கின்றது, வேறு காரணம் கிடையாது. அப்போ முயற்சி என்றால் வெற்றி வரும் என்று உள்ள சேர்கிறது. அப்ப இது போல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒன்றா ஏதோ சொல்லி 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 அந்த குழந்தையோட திறமை கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது இன்னொன்று நிறுத்திமாங்க, அட்வைஸ் பண்றதுங்க. அட்வைஸே பிடிக்காது குழந்தைங்களுக்கு. அட்வைஸ் பண்ணாம இருக்க முடியுமா? பண்ணாம இருக்க முடியாது. அப்ப எப்படி அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா சொல்லக்கூடாது, இன்டைரக்டா சொல்லலாம். அதாவது நேர்மறையாக சொல்லாமல், அதாவது சாரி டைரக்டா சொல்லாம வேறு விதமாக சொல்ல வேண்டும். ஒரு கதைகள் மூலமாக அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே பல கதைகளை சொல்லி 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 அப்ப அந்த கதைகளுக்கு கதாபாத்திரத்தை வைத்து இந்த ராணி இருக்காங்க, இந்த ராணி, இந்த பிரின்ஸ், இந்த இளவரசி இதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னா அவர் திறமைசாலி, நல்லா படிச்சாங்க, அது மாதிரி சொல்லி சொல்லி சொல்லும் பொழுது அந்த குழந்தை தன்னை ஒரு இளவரசியாக, தன்னை இளவரசனாக பாவித்து அப்படி இருக்க வேண்டும் என்று சந்தோஷமாக செய்வார்கள். அந்த வாய்ப்பு நிச்சயமாக அந்த வாய்ப்பு ஏற்படும். அப்புறம் என்ன பண்ணும், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு உறவை கொண்டு வாருங்கள். பல கதைகள் மூலமாக நிச்சயமாக நீங்களால் சொல்ல முடியும். இன்னொன்னு என்னன்னா நிகழ்வுகள் மூலமாக அட்வைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, டிவியில் அதை பார்க்குறீங்க, நியூஸ் பேப்பர்ல அதை படிக்கிறீங்க, யாருக்கோ அது நடந்துச்சு, அந்த குழந்தை சரியா மார்க் வாங்கல, அதனால அந்த சீட் கிடைக்கல, அவங்க நீட்டை சரியா படிக்க முடியல, டாக்டர் ஆக முடியல, இப்படி ஒன்றொன்றாக சொல்லி சொல்லி எங்கோ நடக்கின்றதெல்லாம் காரணம் காட்டி கதைகளை சொல்லி அதன் மூலமாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அப்போ வந்து டைரக்டா பண்ணும்போது தான் சேராது, இன்டைரக்டா போகும்பொழுது தனக்கு உணர்வார்கள். அடுத்தது என்னன்னா இந்த காலத்துல வந்துங்க நிறைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா தன்னைத்தான் காயப்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றார்கள் குழந்தைகள். கையை வெட்டிக்கிறது, முடிஞ்ச தற்கொலை பண்ண நினைக்கிறது, இந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு பிரச்சனை இருக்கின்றது, யார்கிட்ட சொல்றதுக்கு ஆளே இல்லை எனக்கு. அப்ப என் வீட்டுல வந்து அப்பாட்ட சொல்ல முடியாது, அம்மாட்ட சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்ல வழி இல்லை. அப்ப குழந்தை நான் என்னை மாய்த்துக் கொள்கின்றேன், என் கையை வெட்டி கொள்கின்றேன், இப்படி எத்தனை பேர் நான் பார்க்கிறேன். அப்ப எங்கேயும் அந்த உறவு நன்றாக இல்லையோ இது போல் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. தயவு செய்து இது போல் நம் குழந்தைகள் ஆவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது, இப்படி நிலவுகே ஏற்படுத்தக்கூடாது. தயவு செய்து நெருக்கமாக இருங்கள். எல்லாமே கிடைச்ச உங்களுக்கு தான் முக்கியம், நல்லது. அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உறவு நிச்சயமாக நேர்மறையாக இருக்க வேண்டும். நிறைய வீட்டுல என்னன்னா அந்த குழந்தைகளை வந்து அனைத்து முத்தமிடுவது கிடையாது. ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றது என்னன்னா எங்கே அந்த குழந்தையோட நேர அன்பாக இருந்து அரவணைத்து தொட வேண்டும், முத்தமிட வேண்டும், தொட்டு பேசுவது நல்லது. உட்கார்ந்து இருக்கீங்க, தோளை கை போட்டுக்கோங்க, மடியில கை வச்சுக்கோங்க, அப்புறம் வாழ்த்துறீங்க, அப்படி தோளை கை வச்சு வாழ்த்துறீங்க. சொல்லும் பொழுது அந்த குழந்தை ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. நிறைய வீட்டில் அந்த நெருக்கம் இல்லாமல் இருக்கின்றது. அதை நாம் கொண்டு வர வேண்டும். அது அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்துங்க இந்த மூளையில வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி சொல்றாங்க. அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்னன்னா அந்த குழந்தையா இருக்கும் பொழுது எதை கொடுத்தாலும் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அது பல மொழிகளாக இருக்கலாம், பல அறிவாற்றலாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் குழந்தையா இருக்கும் பொழுது என்ன சொன்னா உள்ள போய் சேர்ந்துடும். அப்ப என்ன பண்ணணும், குழந்தையா இருக்கும் பொழுது
வெளியே கூட்டு போறீங்க, நிறைய இடத்துல பண்ணுவாங்க. குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கேள்வி கேட்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சேட்டை செய்யும் குழந்தைகள் அறிவாளியா இருப்பாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு குழந்தை கூட்டு வந்தாங்க. என் குழந்தை ரொம்ப சேட்டை பண்றாங்க, தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்க. நான் சொன்னேன், சரிம்மா ஒண்ணு பண்றேன், உன் குழந்தைக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்றேன். நான் மாத்திரை கொடுக்க மாட்டேன் சொல்றேன், மாத்திரை கொடுத்துட்றேன். இனிமேல் அந்த குழந்தை உட்காரனா உட்காருவாங்க, படினா படிப்பாங்க, தூங்குனா தூங்குவாங்க, சாப்பிட்னா சாப்பிடுவாங்க. அது ஓகேயா? அது வேண்டாங்க. எது இல்லையோ அது வேணும், எது இருக்கின்றதோ அதை மறந்துடுவோம். அப்படித்தானே? இப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து உங்கள் குழந்தைகளோட திறமையான குழந்தைகள், உங்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகளோடு நேரத்தை ஒதுக்குங்கள், அன்பாக இருங்கள். எவ்வளவு விஷயம் கொடுத்தாலும் உள்ள போய் சேர்ந்துடும். அப்போ நம்ம குழந்தைக்கு முடியாது நினைக்காதீங்க. எல்லா திறமை குழந்தைகளுக்கு இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இனிமே என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாருமே விதார்த்த அன்பர்கள் நம்ம முடிவு பண்ணிட்டோம், நீங்க மேல முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் நான் ஒரு கணவனாக, மனைவியாக, அன்பாக, ஆசையாக இருக்க போகின்றேன். என் மூலம் என் குழந்தை அருமையாக வளரப் போகின்றது, என் குழந்தை நலமாக இருக்க போகின்றார்கள், அதற்கு ஒரு நான் கருவியாக இருக்க போகின்றேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் ராத்திரி 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. 10 மணிக்கு படுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரம் தினமும் கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை, 3 குழந்தை, எத்தனை குழந்தை இருக்காங்க வீட்டுல, 5 பேரோ 4 பேரோ ஒரு இடத்துக்கு வாங்க, தரையில உட்காருங்க, டேபிள்ல உட்காருங்க. ஒரு மணி நேரம் என்ன பண்ணணும்னா விளையாடும் நேரம். என்ன விளையாடணும்? கேரம் போர்டு, செஸ், பரமபதம், தாயம், இது சீட்டுக்கட்டு, ட்ரேடு, டம் ஷரட்ஸ், எத்தனையோ விளையாட்டு இருக்கு இன்னைக்கு, லெக்சிகான் கார்ட்ஸ். ஏதாவது விளையாடும் பொழுது அந்த நேரத்தில் என்ன, படிப்பத்தி பேசக்கூடாது, சாப்பாடு பத்தி பேசக்கூடாது. அப்ப என்ன பண்ண, ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கொள்ள வேண்டும். அம்மாக்கு விளையாட தெரியல, அப்பா நல்லா விளையாடுறாங்க, அப்பா ரொம்ப ஏமாத்துறாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி கிண்டல் செய்யும் பொழுது அங்கே அந்த உறவு இணக்கமாக மாறிவிடும். அந்த உறவு இணக்கமாக மாற 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 நான் அப்பா கிட்ட என்ன வேணா பேசலாம், அம்மா கிட்ட என்ன வேணா பேசலாம். தயவு செய்து குழந்தைகளுக்கு அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். குழந்தை பருவத்தில் பாலியல் தொல்லைகள் ஆண்களுக்கும் வருகிறது, பெண்களுக்கும் வருகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அம்மாட்ட சொல்ல முடியாது, அம்மாட்ட சொன்னா அம்மா ஸ்கூல்ல நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன குழந்தை அதை வச்சுக்கிறாங்க, அப்படியே மோசமா இருக்காங்க. ஒரு குழந்தை எனக்கு கூட்டு வந்தாங்க, 31 வயது 31 வயது. அந்த குழந்தை பிறகு 20 வருஷமாக, 20 வருஷத்துக்கு மேலாக, 14 வயதிலிருந்து அந்த பிள்ளை இப்படிதான் இருப்பாங்க, வீட்டில் அப்படியே அமைதியா இருப்பாங்க, கண்ணு மூடிடுவாங்க, அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஸ்கூலுக்கு போல, காலேஜுக்கு போல, படிக்கல, வேலைக்கு போல, ஒன்றும் பண்ணல, கல்யாணம் பண்ணல, பெண் குழந்தை. அப்போ டாக்டர் போனாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, சொன்னாங்க பேய் பிடிச்சு சொன்னாங்க, மந்திரிச்சாங்க, பலன் செஞ்சாங்க. அப்ப என்னாச்சு, ஒரு நாள் எனக்கு கூட்டு வந்தாங்க, எனக்கு கூட்டு 1 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், என்கிட்ட பேசல. கூட வந்தது அப்பா, அம்மா, தம்பி, அக்கா ஒய்ஃப், ஹஸ்பண்ட்லாம் வந்தாங்க. எல்லாம் வெளியே உட்கார வச்சேன், தனியாக பேச ஆரம்பிச்சேன். முதல்ல பேச ஆரம்பிக்கல, பிறகு பேச ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு என்னமாச்சு, கொஞ்சம் அழுதாங்க. பிறகு சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்லலாமா? சொல்லலாம். நான் 10வது படிக்கும் பொழுது வீட்டில் ஸ்கூலுக்கு போறேன், பஸ்ல ஏற போறேன். நான் பஸ் கிட்ட போகும் பொழுது ஒரு பையன் பக்கத்துல என் மேல கை வச்சுட்டான், என் மார்பில் கை வச்சுட்டான். எனக்கு என்ன பண்றது தெரியல, அப்படியே பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன். அன்னையிலிருந்து நான் யார்கிட்டும் சொல்லவே இல்லை, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். இல்ல என்ன சொல்றாங்க, என்னமாச்சு, எனக்கு ஸ்கூல் பிடிக்கல, படிக்க பிடிக்கல சொல்றாளே ஒழிய எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல? பயம். அப்பாட்ட பேச முடியாது, அம்மாட்ட பேச முடியாது. அந்த குழந்தையின் வாழ்க்கையை போச்சு. யாரா கொடுத்து கொடுக்க முடியுமா? இது போல வீட்டு நடக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சொல்லக்கூடிய தைரியத்தை ஏற்படுத்துங்கள். இந்த காலங்கள் மோசமாய் கொண்டே இருக்கிறது. அதனால தயவு செய்து அந்த இணக்கத்தை, அந்த அன்பை, ஆசையை ஏற்படுத்தி அந்த என்ன பேசலாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்கள். நிச்சயமா குழந்தை நீங்க உதவியாக இருக்க முடியும். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, என் குழந்தை செல்போன்லயே இருக்காங்க, சோசியல் மீடியாவில் உட்கார்ந்துருக்காங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? இந்த சோசியல் மீடியா, செல்போன் ஒரு நோய், ஒரு டிசீஸ். அப்ப என்ன பண்ணலாம்?
அது இல்லாம ரெண்டு கேட்கிறேன், கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நான் எல்லாரும் சொல்றேன் என்னன்னா, கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, என் குழந்தைக்கு நான் கொடுக்கல அப்படின்னா என் குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சிருக்காங்க. அப்ப என்கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னா நான் குறைவா? அப்ப தன்னம்பிக்கை அந்த குழந்தை இழக்கின்றது. அதற்காக கொடுக்க வேண்டும். சரி, வேற என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும். இப்ப இந்த காலத்துல நிறைய ஹோம்ல இருந்து படிக்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இருக்கு. அந்த நேரம் தவிர ஒரு நாளைக்கு அந்த செல்போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் என்று கண்ட்ரோல் வைக்க வேண்டும். அது குழந்தைகளுக்கு தான் வரணும். அப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது விடுமுறை நாள்ல 2 மணி நேரம், வார நாள் 1 மணி நேரம். இப்போ கல்லூரியில் படிக்கும் பொழுது வார நாளில் 2 மணி நேரம், விடுமுறை நாள்ல 3 மணி நேரம். வேலைக்கு போகும் பொழுது அவங்க இஷ்டம். அப்ப இதை மாதிரி சொல்லி அதை புரிய வைத்து, எந்த 2 மணி நேரம் சொல்றாங்கன்னா எந்த 2 மணி நேரம்? காலையில ஒரு 10ல இருந்து 11, சாயங்காலம் 5ல இருந்து 6, அப்படி அவங்க சொல்ல வச்சு அந்த நேரத்துல மட்டும் அந்த போனை கொடுக்கணும். மற்ற நேரம் அந்த போன் பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாது. இது போல் ஒரு கட்டுப்பாடை வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த பாதிப்பை குறைக்க முடியும், இல்லாமலாக்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து தேவையில்லாத விஷயம் நிறைய வருது, ஆபாச விஷயங்கள் நிறைய வருது, வயலன்ஸ் நிறைய வருது. அப்போ ஒரு வயதுக்கு மீறியான விஷயங்கள் வந்து குழந்தைய பாதிக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்னா, இன்டர்நெட்ல வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்குள்ள போய் கேட்கும், எத்தனை வயது? 10 வயதா, 14 வயதா, 18 வயதா? அப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த வயதுக்கு மீறிய விஷயங்கள் வராது. அப்போ ஒரு ஐயா வந்தாரு. அப்ப சொன்னேன், இது மாதிரி பண்ணுங்க ஐயா, பிரச்சனை இல்லை. நான் ஐயா கேட்டாரு, ஐயா நான் பார்க்கணும் என்ன பண்றது? என்னைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு கட்டுப்பாடு போடுகின்றீர்களோ அந்த கட்டுப்பாடு உங்களுக்கும் பொருந்தும். எந்த சூழ்நிலையிலும் அந்த கட்டுப்பாடு நீங்க போகக்கூடாது, நீங்க தான் அப்படிதான் இருக்கணும். அப்ப இது போல நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்த விஷயம் சொல்றேங்க. சென்னையில் ஒரு ஸ்கூல் இருக்காங்க. ஒரு அரசு பள்ளி, ஒரு கார்பரேஷன் ஸ்கூல். அந்த HM என்னை கூப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னால, ஒரு 3 வருடம் இருக்கும். மாதிரி எங்க ஸ்கூல்ல வந்து 8வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் லவ் பண்றாங்க, கொஞ்சம் வந்து பேசுங்க, அறிவுரை கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சரி போலான்னு போனேன். அந்த ஸ்கூல்ல வந்து 8வது மட்டும் 300 பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ முதல்ல பாய்ஸ் தனியாக பேசி முடிச்சிட்டேன். அடுத்து கேர்ள்ஸ் பேச வந்தேன். அப்போ அந்த பெண்கள்லாம் பாய்ஸ்ல பேசி முடிச்சாச்சு. அதாவது பெண்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சேன். அந்த பிள்ளைங்க என்ன ஆசை? லவ் பண்ணணும்னு ஆசை. அப்போ நான் முதல்ல என்ன ஒரு 1.5 மணி நேரம் ஊக்க பயிற்சி, இப்படி வாழ்க்கையில படிக்கணும், இப்படி சாதிக்கணும் பேசி முடிச்சேன். கடைசியில் என்ன வந்தேன்னா, நான் சொன்னேன் எல்லார்கிட்டையும், நீங்க எல்லாரும் கண்டிப்பா லவ் பண்ணணும்னு சொன்னேன். எல்லாரும் சந்தோஷம், எல்லாம் கை தட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்படி பயங்கர ஜாலி ஆயிட்டாங்க. உடனே என்ன சொன்னேன், எல்லாரும் லவ் பண்ணணும், ஆனா எப்ப லவ் பண்ணணும்? கல்யாணம் முடிச்சுட்டு லவ் பண்ணணும்னு சொன்னேன். எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. அதாவது கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணணும். அதாவது காரணம் என்ன பாத்தீங்க, இந்த காலத்தை பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு எழுந்துச்சாங்க, பேசி முடிச்ச உடனே பொண்ணு எழுந்துச்சா, அங்கிள் கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் விட மாட்டாரே. அந்த குழந்தைக்கு லவ் தெரியல, கல்யாணம் தெரியல, ஒன்றும் புரியல. இது போல் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அந்த குழந்தை தனியாக கூப்பிட்டு பேசின பிறகு, அப்பா ஒரு கூலி வேலை பண்றாங்க, அம்மா ஒரு வீட்டு வேலை பண்றாங்க, அப்பாட்ட பேச அம்மாட்ட பேச முடியாது, சூழ்நிலை வீடு மோசமா இருக்கு வீட்டுல. அப்ப இது போல் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த குழந்தைகள் பாதிப்பு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய பங்கு தான் அது அதிகமாக இருக்கின்றது. கடைசியாக நடந்த ஒரு நிகழ்வு சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவது ஒரு அப்பா அம்மா வந்தாங்க என்கிட்ட. ஓகே, ஒரு குழந்தை கூட்டு வந்தாங்க. அந்த குழந்தை வந்து வயது 28 வயது குழந்தை, 28 வயது குழந்தை. என்ன பிரச்சனை? என் குழந்தை, என் மகள் கல்யாணம் வேண்டான்னு சொல்றா, கல்யாணம் பண்ண வைங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு தாய் எதிர்பார்ப்பது தப்பு இல்லை. இந்த காலத்துல நிறைய வீட்டுல குழந்தை கல்யாணம் வேண்டாம் சொல்றாங்க, நிறைய நம்மளே பாக்குறோம். உடனே நான் சொன்னேன், சரின்னு சொல்லி அப்பா வெளியே உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சேன். அவ சொன்ன, அங்கிள் நான் நல்லா படிச்சிருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா ஊர் சுத்துறேன், ஜாலியா இருக்கேன், ஏன் கல்யாணம் பண்ணணும் கேட்டா. நான் சொன்னேன், சரிம்மா கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கலாமே அப்படி சொன்னேன். கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கலாமேன்னு சொன்னேன். உடனே கை காட்டுறேன், எங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்கல்ல, அதை காமி சொல்றா,
இதுக்கு மாதிரியா? ஒரு குழந்தைக்கு தெரிகின்ற முதல் கணவன் மனைவி தாய் தந்தை தான். தாய் தந்தையின் உறவு நன்றாக இல்லை என்றால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது, ஒரு குழந்தை முதல் கணவன் மனைவி யார்? அப்பா அம்மா தான். இதுதான் கணவன் மனைவி வாழ்க்கையா? நான் ஜாலியா இருக்கேனே, அந்த வாழ்க்கையா எனக்கு வேண்டாம், என் சந்தோஷத்தை யாரும் கெடுக்க வேண்டும் கல்யாணம் செய்து. அப்போ உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக அந்த உறவை மேம்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக முதல்ல பார்த்தோமே ஒரு கணவன் மனைவி ஞாபகம் இருக்குங்களா? அப்ப என்ன ஆச்சு அவங்களுக்கு? அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, வயது 27 வயது, கணவருக்கு 31 வயது, 32 வயது கணவருக்கு. அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சோம். உடனே அம்மா கேட்டாங்க, எழுதிச்சிட்டாங்க. கோவம் வச்சு எழுதிச்சு, நான் அழகாக இருக்கின்றேன், நல்லா படிச்சிருக்கேன், வேலை பார்க்கிறேன், சம்பாதிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மனிதர், எனக்கே நீ ஒரு கணவரை வாச்சார். இன்னொரு விஷயங்க, காதல் திருமணம். காதல் திருமணம் 2 வருடமாக காதல் செய்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த பெண் கேட்கின்றால், எனக்கு ஏன் இந்த மனிதர் ஒரு கணவனாக வாய்த்தார், நான் என்ன பாவம் செய்தனோ தெரியவில்லையே. யோசிச்சேன், என்ன சொன்னேன்? இது உன் கர்ம வினையின் பலன். உங்களுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக, நான் சொல்ல மகரிஷி சொல்றாங்க, உங்கள் கர்ம வினை கழிப்பதற்காக இறை ஏற்படுத்தி கொடுத்திய ஒரு கணவர் உங்களுக்கு வந்திருக்கின்றார். இந்த கணவர் உங்களுக்கு கணவனாக வாய்த்ததனால் உங்களுடைய கர்ம வினைகள் கழிகின்றன. இந்த கணவருக்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அழகான, ஆற்றலான, திறமையான, எல்லாம் ஆன ஒரு கணவன் வந்திருந்தால் உங்கள் கர்ம வினை கழிந்திருக்காது, கழிக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த கணவர் உங்களுக்கு ஒரு கர்மா கிளென்சர், கர்ம வினை போக்குபவர், அதற்காக இறை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அப்ப அந்த மனிதருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டுமா, அவரை நீங்கள் தூர்க்க வேண்டுமா கேட்டேன். அழுதுட்டாங்க. அந்த அடுத்த 1 மணி நேரம் பேசி செல்லும் பொழுது ஆசையோக சென்றார்கள். அந்த மாச்சாங்க கோவப்படும் பொழுது ஒரு குழந்தை 5 வயது குழந்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா அப்படி சொல்ல உடனே அந்த குழந்தை தாயின் காலை கட்டி கொண்டு அழுகிறது என் எதிரில். கடைசியில போகும் பொழுது ஆசையா போனாங்க, அன்பா போனாங்க. அந்த கணவன் மனைவி உறவோடு நன்றாக போனார்கள். இது நம்ம வீட்டுல பாக்குறவங்க, நம்ம நினைக்கிறோம், எனக்கு ஏன் இந்த ஆள் வாய்ச்சாரு, எனக்கே இந்த பெண் இந்த மனைவி வாய்ச்சாங்க. அது உங்களுடைய கர்ம வினையின் பலன். அப்புறம் வாழ்க்கையில் பலதை பார்க்கின்றோம். மகரிஷி சொன்ன மாதிரி அனைவரும் உங்க வந்திருக்காக உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். எப்பொழுது உங்கள் கர்ம வினை தீர்க்கின்றீர்களோ, கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துகின்றீர்களோ, உங்கள் குழந்தையின் கர்ம வினை பிரமாதமாக இருக்க போகின்றது. எப்பொழுது உங்களது சஞ்சித கர்மம், ஆகாமி கர்மம், உங்களுடைய பிராப்த கர்மம், அதை நீங்க ஆகாமி கர்மத்தை நன்றாக வைத்திருக்கின்றீர்களோ, உங்களுடைய ஆக்கம் நன்றாக செய்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகளின் சஞ்சித கர்மம் பிரமாதமாக இருக்கும். நான் கஷ்டப்படுகின்றேனே, கஷ்டப்படுங்க, தவறு கிடையாது. அந்த கஷ்டத்தை போக்கி போக்கி கொஞ்சமாக போக்க போக்க உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க போகின்றது. உங்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், நலனோடு இருப்பார்கள், உங்களை பெருமைப்படுத்துவார்கள். அதற்காக அந்த இறை ஏற்படுத்தி கொடுத்த அந்த உறவுதான் அந்த கணவன் அந்த மனைவியான உறவு. அப்போ பெற்றோருடைய கடன் என்னவென்றால், நான் என்னுடைய கடமைகளை நன்றாக செய்து என் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்து இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல குடிமகனாக ஆக்க வேண்டும். அதற்காக நான் இன்று முதல் என் மனைவியோடு, என் கணவனோடு ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி என் குழந்தையை அன்பாக வைத்துக் கொண்டு அந்த குழந்தைகளை ஒரு நல்ல குடிமகனாக உயர்த்தி மகரிஷியின் வேதாத்திரி கல்வி கொடுத்து இந்த வேதாத்திரி குழந்தையால் மாற்றப் போகின்றேன். அதுவே இன்று முதல் நான் செய்ய போகின்ற ஒரு விஷயம் என்று கூறி, தயவு செய்து இதற்காக நாம் அனைவரும் நேரத்தை ஒதுக்குவோம். இது குறித்து உங்கள் கருத்து இருந்தால், உங்கள் கேள்விகள் இருந்தால், என்னை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. தயவு செய்து இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எப்படி இருந்தீர்களோ பரவாயில்லை, இதுவரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம், உறவு நல்லாமல் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்று முதல் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றேன். இந்த மாற்றம் எனக்கு மட்டுமல்ல, என் குடும்பத்திற்கு, எதிர்காலத்துக்கு உதவியாக இருக்க போகின்ற நினைத்து செயல்படுவோம். இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து அலுவலங்களுக்கும் நன்றி பாடி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.
எங்கள் மண்டல தலைவர் உலகன் தங்கவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா இணைப்பில் இருக்காங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அண்ணா, வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அற்புதம் அற்புதம். இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு அற்புதமான விளக்கங்கள். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. நல்லா கேக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. 1.5 மணி நேரம் போனது தெரியல. இல்ல, இதுதான் இன்றைக்கு குடும்ப கல்வி, வாழ்க்கை கல்வி மகிழ்ச்சி சொல்றது. குழந்தை வளர்ப்பு தான் உலகினிலே குழந்தைகளை வளர்க்க திட்டங்க நோக்கத்தை தான் ஆரம்பிச்சோம். அதனால உங்களுடைய வருகை எங்களுடைய மண்டல புது துவக்கப்பட்டதுக்கு உங்களுடைய வருகையை முதல்ல வந்திருக்கு. நல்ல மகிழ்ச்சி. அடிக்கடி சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி. நான் வாழ்த்துக்கள். கேள்வி பதில் தான் இருக்கு, வச்சுக்கலாங்களா? கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். சண்முகனா, எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லலாம். கேள்வி ஏதாவது ஐயாட்ட கேள்வி பேச விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பவதாரணி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மீட் பண்ணிக்கலாமா? அன்மியூட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஒவ்வொருத்தரா கை ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா. என்னோட மகளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு ஐயா. அவளை எப்படி நான் வெளியில கொண்டு வரது? இல்ல உங்களை வந்து பாக்கணுமா? எனக்கு கொஞ்சம். என்ன படிக்குது? என்ன வயசுமா உங்களுக்கு? 14 வயசு. ஓகே, வெரி குட் வெரி குட்மா. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தாய் தந்தையை நினைப்போம், எல்லா குழந்தைக்கும் திறமை இருக்கின்றது. என்ன வித்தியாசம் அப்படின்னா திறமையை பயன்படுத்துற வித்தியாசம். எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கோ, தன்னம்பிக்கை இல்லாம இருக்காங்களோ, அப்போ ஒரு திறமையை பயன்படுத்த முடியாது. அப்போ ஒரு மேடையில பேசுவதற்கோ 10 பேர்கிட்ட பேசுறதுக்கோ பயம் வந்துருது. என்ன பண்ணணும்? அந்த அதாவது மனம் என்பது 3 நிலைமா. மேல் மனம், அடிமனம், ஆழ்மனம். அடிமனத்துல ஒரு தாக்கம், நான் யூஸ்லெஸ், எனக்கு திறமை இல்லை, அப்படி ஒரு தாக்கம் இருக்கின்றது. அந்த குழந்தை பேசுங்க, கண்டிப்பா பேசலாம். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? இங்கதான், சென்னை தான் ஐயா. கண்டிப்பா நான் நம்பர் போடுறேன், சாட் பாக்ஸ்ல போடுறேன்மா, நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்க ஐயா. கண்டிப்பா சரி பண்ணலாமா? சரிங்க ஐயா. நீங்க எந்த ஏரியால ஐயா இருக்கீங்க? நான் ஐயப்பன் தாங்கல்மா. ஐயப்பன் தாங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது கிருஷ்ணவேணி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது கல்யாணி சவுண்டப்பன். கல்யாணி சவுண்டப்பனம் வாங்கம்மா. அடுத்தது உஷா, நீங்க வாங்கம்மா, கேளுங்க உங்க கேள்விய. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை கொடுத்தீங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, என் பேத்தி எப்பொழுதும் போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா. நான் எவ்வளவோ அன்பாவும் தன்மையாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறா. இதை எப்படிங்க ஐயா மாத்துறது? என்ன வயசுமா? வந்து 10th படிக்கிறாங்க ஐயா. ஆனா ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் தான், பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நான் ஃப்ரெண்டு கிட்ட தானே பேசுறேன் அப்படிங்கிறா. எனி டைம் போன்ல தான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறா. அதான் கொஞ்சம், அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல கிளாஸஸ் முடிஞ்சு இல்லையா, அது அவளுக்கு ரொம்ப வசதியா போயிட்டுது. எவ்வளவோ தன்மையா சொல்லி பாக்குறோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னு தெரியலங்கய்யா. நீங்க இப்ப சொன்ன குழந்தைகள் வளர்ப்பு திட்டத்தை பத்தி எவ்வளவு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. உண்மையிலேயே அப்படி இருந்ததுன்னா எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையா இருக்குமே. ஏன் இந்த மாதிரி குழந்தைங்க இந்த போனால இப்படி வீணா போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு நெருடலா இருக்குங்க ஐயா. இதுக்கு என்ன வழி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அதாவதுமா, குழந்தைங்க வந்து என்ன பாதிப்பு ஏற்படுது பார்க்கணும். ஒரு செல்போன் தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது அந்த கண்ணு கெட்டு போகுது. அதாவது வந்து ப்ளூ ரேஸ் அப்படின்னு கண்ணு போன்ல இருந்து வருது. வர 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 பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் காலத்துல வந்து வெகு விரைவில் கண்ணாடி போட வேண்டியது வந்துருது. கண்ணாடி போட வேண்டியது போச்சு. கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வந்துருது. அது நாளாக நாளாக பல பாதிப்பு கண்ணில் ஏற்படுத்துது. இதை கூட கண்ணம்மா, உனக்கு கண்ணு கெட்டு போயிடும்,
உன்னுடைய படிப்புல உன்னால நேரம் செலுத்த முடியாது, உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அம்மா சொல்றேன் அப்படி நம்ம பேசணும். அந்த மாதிரி பேசணும். சில நேரங்கள்ல வந்து அப்பா அம்மா கிட்ட அந்த உறவு நல்லா இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நெருக்கமா இருக்கும் பொழுது, அந்த குழந்தை நல்ல மூட்ல இருக்கும் பொழுது, தெரியுமா உனக்கு கஷ்டமா இல்லையா, நாளைக்கு படிப்பு கட்டு போகாதா, தெரிஞ்சு படிக்கிற, இருக்க அப்படி சொல்லும் பொழுது தன்னே பேசும்போது ஒத்துப்பாங்கம்மா. எவ்வளவோ தனியா சொல்லி பார்த்துட்டேங்க ஐயா. நானும் சரி, என் பையன் மருமகளும் சரி, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஏன்னு தெரியல. அப்படி நடக்காத போது என்ன பண்ணணும், அப்பதான் கவுன்சிலிங் தேவைப்படுறாங்க. இப்ப எங்க ஆட்கள் அதுதான் வேலை, எங்க வேலை அதுதான். ஓஹோ. நீங்க போன்ல பேசலாம், நேர்ல வரலாமா? ஓகே, சரிங்க சரிங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே, சரிங்க ஐயா. சரி. ஊர்ல இருக்கீங்க? சென்னை தாங்க, ஆலம்பாக்கம். அப்புறம் பிரச்சனை இல்லம்மா, நான் குழந்தை பேச கூட்டிட்டு வாங்க, பேசலாமா? சரிங்க சரிங்க. நன்றிமா, நன்றிங்க ஐயா. வாழ்க்கை. அடுத்தது கிருஷ்ணவேணி அம்மா, வாங்கம்மா. ஐயா வாழ்க்கை வளமுடனுங்க. அம்மா வாழ்க்கை பேசுறீங்க. கல்யாணி அம்மா வாழ்க்கை வளமுடனுமா. ஐயா வாழ்க்கை வளமுடனுங்க. ஐயா ரொம்ப சிறப்புங்க. உங்க சிந்தனை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா அவசியமான தேவைகளுங்க. நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறதுனால நல்ல குழந்தைகளா வளர்ந்துருக்காங்க. என் குழந்தைக்கு ஃப்ரெண்ட்லியா நாங்க இருக்கிறதுனால என்ன கொஸ்டின் கேட்கிறான்னாங்க, இப்போ அவன் +2 படிச்சு முடிச்சது. அவனுக்கு வந்து ஒரு மனசுல வந்து +2 படிக்கும் போது நிறைய பசங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்கள வந்து கேட்கும் போது என்கிட்ட கொஸ்டின் கேட்கிறான், அம்மா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஒய்ஃபா வரவங்களும் இது மாதிரி தப்பு பண்ணவங்களா இருப்பாங்கல்ல, அப்ப நான் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுல அவனுக்கு அந்த கொஸ்டின் வருதுங்க. அதுக்கு வந்து நான் சொன்னேன், நீ நல்ல மனசோட இருக்கும்போது உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது, அந்த வயசுல வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அது அவன் கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்கறது கரெக்டாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால நான் கேட்கிறான். அது எப்படிங்க நாம அவனுக்கு அட்வைஸ் பண்றது? அதாவது தம்பி கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. என்ன சொல்லணும் அப்படின்னா, கண்ணா நீ எப்படி நல்ல குழந்தையா இருக்கியோ அதே மாதிரி நிறைய பெண் நல்ல பிள்ளைகளா இருக்காங்க. நீ நல்ல குழந்தையா இருக்கிறதுனால உனக்கு ஒரு நல்ல மனிதன் வந்து சேருவா. இதை பத்தி கவலைப்படாத, தவறு செய்வர்கள் மிக குறைவுதான். நல்ல நிறைய பேர் நல்லா இருக்காங்கம்மா, நீ கவலைப்படாத கண்ணா. நீ எப்பொழுதுமே இந்த மாதிரி நல்ல குழந்தையாவே இரு. உனக்கு நிச்சயமாக கடவுள் அருளால, குருவின் துணையால உனக்கு நல்ல ஒரு மனைவி கண்டிப்பா கிடைப்பாங்க. நீ இப்ப என்ன பண்ணணும், நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும். நல்லா வர 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 ஒரு நல்ல குழந்தையாக, நல்ல ஒரு பெண்ணாக, அந்த திருமகளாக நம்ம வீட்டுக்கு அந்த குழந்தை மருமகளா வருவாமா, ராஜா அப்படி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் கவனிக்கிறாங்க குழந்தைங்க. நம்ம வந்து என்னமோ பசங்க லைஃப் இப்படிதான் போறாங்க அப்படின்னு நினைச்சோம். அது பேசும்போது மைண்ட்ல வந்து ஒரு நிமிஷம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்க வந்து படிப்பு கூடமும் இதையும் ஃபாலோ பண்ணும் போது எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அது நீங்க இன்னைக்கு சொல்லும் போது அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுங்க. அதனாலதாங்க. நன்றிங்க. அதாவது குழந்தைங்களுக்கு திறமை ரொம்ப எக்கச்சக்கமா இருக்குமா, கொஞ்சம் கிடையாது. எல்லாத்தையும் கவனிப்பாங்க, ஒவ்வொரு விஷயம் கவனிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வீட்டுல வராங்க, ஸ்கூல்ல இருந்து வராங்க, வந்த உடனே அப்பா அம்மா முகத்தை பார்ப்பாங்க. முகம் சந்தோஷமா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா, அது பேசுவாங்க. பஞ்சாயத்து முகம் தெரிஞ்சு போயிரும்ல, ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பஞ்சாயத்து ஓடுது, பக்கத்துல வரமாட்டாங்க. அப்ப தினமும் அம்மா நினைச்சுன்னா எனக்காவது நடந்தா பரவாயில்ல, அப்ப தினமும் நடந்துச்சுன்னா அப்பாட்ட போக முடியாது, அம்மாட்ட போக முடியாதே, அப்ப பாதிக்கப்படுவார்கள். என்னதான் சண்டை போட்டாலும் ஓகே மறைக்க முடியாது. பிள்ளைங்க பயங்கர ஸ்மார்ட்டுமா. நம்மள நான் குழந்தை அப்படி கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவங்க தெரியும், எல்லாமே தெரியும். அது நம்ம வந்து ஒரே வழி என்னன்னா நெருக்கமாக இருப்பதுதான் முக்கியம். நன்றிமா, நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க, வாழ்க வளமுடன்ங்க. கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா வாங்க. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? கொஞ்சம் மோசமா இருக்கு, இங்க சவுண்ட் கொஞ்சம் பிரேக் ஆகுதுமா, பேசுங்கம்மா. ஐயா இப்ப கேக்குதுங்களாங்க? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. ஐயா எங்க பையங்க ஐயா நீட் படிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே 3 டைம் எழுதிட்டாரு, திரும்பவும் படிக்கிறாரு. நாங்க முடியலன்னா வேற படிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றோம். அவரு வந்துட்டு இல்ல நான் மெடிக்கல் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. சரின்ட்டு இப்பயும் நீட் படிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு நாங்க முடியலனா கூட வேற ஏதாவது மெடிக்கல் சைட்லயே எடுத்து படின்னு சொல்றோம்.
ஏன்னா நீங்க உங்களுக்கு படிக்க வைக்கலன்னா அத பத்தி கண்டுக்காதீங்க, நான் படிச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. என்னங்க ஐயா பண்ணலாம்? இப்போ 3 வருஷம் ஸ்கூல் காலேஜ் போகலையா? 3 வருஷம் போகல, நீட் படிச்சிட்டு இருக்காருங்க ஐயா. அதான் 3 வருஷம் நீட் 3 வருஷம் வந்து வாங்குறதாப்பா? ஆமா. இப்ப நீட் படிச்சிட்டு இருக்காருங்க ஐயா இப்பயும். ஓகே, அதாவதுமா நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்க வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வெளியூர்ல இருக்காங்க, எந்த ஊர் சொல்லல, வெளியூர்ல இருக்காங்க. ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பம், அப்பாவும் அம்மாவும் உயர்ந்த பதவியில் இருக்காங்க. இந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி தான் படிக்கணும் ஆசைப்பட்டாங்க. ரொம்ப திறமையா, ரொம்ப படிக்க குழந்தை. அந்த குழந்தை வந்து 54 கிலோ வெயிட் இருக்காங்க, 54 கிலோ வெயிட் அந்த அம்மா. ஓகே, ஒரு அழகான குழந்தை. ஓகே, இந்த குழந்தைக்கு வந்து இந்த கல்லூரியில தான் படிக்கணும், அந்த கல்லூரி படிக்கணும்னா நிறைய மார்க் வாங்கணும் வீட்டுல. அப்ப 600க்கு மேல மாலை வாங்கினாதான் அந்த குழந்தைக்கு அந்த இடம் கிடைக்கும். ஒரு வருஷம் எழுதுறாங்க, வேற கல்லூரி கிடைக்குது, ஆனா அவங்க போகல, திருப்பி படிக்கிறாங்க. 2வது வருஷம் எழுதுறாங்க, கிடைக்கல. 3வது வருஷம் எழுதுறாங்க, கிடைக்கல. உடனே மனம் உடைஞ்சு போறாங்க. மனம் உடைஞ்சு போயிட்டே பண்றாங்கன்னா வீட்டுல உட்காடுறாங்க, படிக்கல, ஏதாவது வீட்டுக்கு வராங்க, எங்கேயும் போகல, ஒரு ரூம்ல உட்காடுறாங்க, வெளியே ஆர்டர் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க. கடந்த ஒரு வருஷத்துல அந்த குழந்தை 54 கிலோ இருந்த குழந்தை இன்னைக்கு 140 கிலோ. 140 கிலோ. அந்த குழந்தை நான் போன்ல பேசுறேன், என்கிட்ட பேச மாட்டேன். நம்மள பேசினா நான் சொன்னேன், வீடியோ கால் பண்ணுமா அங்கிள், நீங்க என்ன பார்க்க கூடாது, நான் கேவலமா இருக்கேன். இன்னைக்கு அந்த குழந்தையை மாத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது போல் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, உங்க குழந்தை என் போன்ல பேச சொல்லுங்க. நான் வந்து இப்போ மெடிக்கல் பொறுத்த வரைக்குமா எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் கிடையாது. அது சொல்லிட்டேங்க ஐயா. இதுல வேற ஏதாவது எடுத்து கூட படிச்சுக்க கண்ணு அப்படின்னு சொல்றேங்க ஐயா. இல்ல எனக்கு எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னு ஆசை. ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போதே 10th 12th எல்லாம் நல்லா பண்ணியிருக்காருங்க ஐயா. அப்ப நீட் இல்லாதனால ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில உள்ள போய்க்கலான்ட்டு நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் போய் மெடல் சர்டிபிகேட் வச்சிருக்காருங்க ஐயா. அதுக்கப்புறம் நீட் வந்ததுனால இப்ப நீட் படிச்சிட்டு இருக்காருங்க ஐயா. ஏற்கனவே வெளியூர்ல கூட போய் படிச்சுட்டு வந்தாருங்க ஐயா. எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நான் பவானிங்க ஐயா. என்கிட்ட பேச சொல்லுங்க தம்பிய. ஓகே, சரிங்க. இப்ப கூட வெளியூர்ல தான் தங்கி படிச்சிட்டு இருக்காருங்க ஐயா. கேரளா இருக்காரா? கேரளாவில முடிச்சுட்டு வந்துட்டாருங்க ஐயா. அப்புறம் திருப்பியும் ட்ரிஷூர்ல இருக்காரா? இல்லைங்க ஐயா, அங்க இருந்துட்டு வந்துட்டாரு, படிச்சுட்டு வந்து அப்புறம் சீட் வாங்க முடியல, திருப்பியும் பெங்களூர் படிச்சுட்டு வந்தாரு. எப்படி நீட்டுக்கு படிக்கணும்னு சொல்லி தரேன். சரிங்க ஐயா. படி மட்டும் பத்தாது, சரிங்க ஐயா. ஒரு திறமை வேணும், எப்படி படிக்கணும்னு விஷயம் இருக்கு. சரிங்க ஐயா. நான் அந்த குழந்தைகிட்ட ஒரு மணி நேரம் நான் பேசணும். ஓகே, எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, நான் உங்க பையன் கிட்ட பேசுறேம்மா. அந்த குழந்தை செய்ய முடியும், நன்றி செய்யலாமா ஐயா? உங்க நம்பர் என்னுடைய நம்பர் சாட்ல போட்டிருக்கேம்மா, எடுத்துக்கோங்க. அதுல இருந்து எனக்கு எடுக்க தெரியாதுங்க ஐயா, இப்பதான் எனக்கு எடுத்துக்கோங்க. என் நம்பர் வந்து 9962. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. 9962 9962 3705. ஐயா இன்னொருக்கா சொல்லுங்க ஐயா. 37 05. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க கவினியா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் ஐயா, கவினையா. ஆமா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். என்னோட கேள்வியா, என் பொண்ணு வந்து இப்ப 7th தான் ஐயா படிக்கிறா. அவளுக்கு வந்து ஹிந்தி கிளாஸ் அனுப்பிட்டு இருக்கேன். ஆனா ஹிந்தி கிளாஸ் போயிட்டு வந்துட்டா, எனக்கு ஹிந்தி பிடிக்கல, ஏன் என்ன சேர்த்து விட்ட, என் மேம் வந்து ஏதாவது சொல்றாங்க என்ன, அவளோட தப்ப மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவளை நான் எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவதுமா, எந்த குழந்தைக்கு ஒரு பாடம் பிடிக்கலையோ தப்பு அந்த குழந்தைங்க கிடையாது, அந்த டீச்சரோட பிரச்சனை. நிறைய பிள்ளை பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் பிடிக்கல, ஓகே அப்படி காத்தி நான் அதாவது எல்லா டீச்சர் குறை சொல்லல. இன்னைக்கு அந்த டீச்சர் எனக்கு பிடிச்சு போச்சோ அந்த பாடம் எனக்கு பிடிக்கும் சின்ன வயசுல. அப்ப ஹிந்தி பிடிக்கலன்னா ஹிந்தி ஆசை சரியில்லைன்னு அர்த்தம் இருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு தான். அது கூட பேசி பாருங்க, நல்லதுமா நீ நல்லா இருக்கும், நல்லா போக முடியும் சொல்லி பாருங்க.
ஏன் பிடிக்கல பாருங்க. அந்த டீச்சர் சரியில்லையா, டியூஷன் நல்ல ஒரு டீச்சர் டியூஷன் வைக்க பாருங்க. அது மூலமா எத்தனை படிக்கிறாங்க? 7th தான் படிக்கிறாங்க. படிக்கிறாங்க. கண்டிப்பா இது மாதிரி ஏதாவது காரணம் யோசிச்சு பாருங்கம்மா. அங்க ஒரு விட கிடைச்சிடும், அங்க ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிடும், அது மூலமா சரி பண்ண சரியாயிருமா. ஆனா போயிட்டு வந்துட்டா சரியாயிருதுயா. அது போற வரைக்கும் அந்த மாதிரி பேசுறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து போகும்போது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு எழுதுறேன்னு நினைச்சேன். அப்புறம் வந்து மேம் வந்து நான் பாடம் எடுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு டெஸ்ட் எழுத விடல. அப்படித்தாயா அவ சொல்றா. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைய உட்கார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் கண்டுபிடிச்சு அந்த டீச்சர் தனியா பேசுங்க. குழந்தைக்கு தெரியாம பேசுங்க. முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த குழந்தைய கூட்டிட்டு நேர்ல போங்க. நீங்க வந்து அந்த குழந்தை குறை சொல்ல வேண்டாம். அப்ப அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை நல்லா படிச்சிருவாங்கம்மா. சரியா, ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். சாமுண்டி ஸ்ரீயம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. ரொம்ப சிறப்புங்கய்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நம்ம இது நிகழ்ச்சிக்கு உள்ள வர்றதுக்கு நம்ம மேட்டுக்காரங்க பேராசிரியர் சாந்தி செல்வராஜ் அம்மா வந்து உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சி கேட்கணும்னு ஆர்வமா. அவங்களால உள்ள வரவே முடியலைங்க. ஆனா சென்னையில இருந்து தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. நானும் நம்ம ஐடி நம்பர் எல்லாம் கொடுத்து பார்த்தோம், அவங்களால வர முடியலைங்கய்யா. அதான் சண்முக அண்ணங்கிட்ட கேட்கலான்ட்டுன்னு. ஆனா சண்முக அண்ணா என்னென்ன காரணம் அது? வாழ்க வளமுடன். அவங்கள மியூட் பண்ணி, அதாவது அன்மியூட் பண்ணி வரணுமா? அது அவருக்கு தெரியல. பழைய சேலம் மண்டலத்துல வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அண்ணனோட இது ஜானகிராம் ஐயாவோட இது கேட்கணும்னு அவங்க ஆர்வமா 3 மணில இருந்து என்கிட்ட ட்ரை பண்றாங்க. நம்ம ஐடி எல்லாம் கொடுத்து கூட உள்ள வர முடியல. ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்தா கரெக்டா வருமேம்மா? போட்டாங்களா? போட்டா அவங்களுக்கு நாட்டு இதுன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது, உள்ள வரவே முடியலன்னு சொல்லி கேட்டாங்கயா. ஒண்ணு பண்ணுங்கம்மா, இப்படி வர அவங்க ஜூமுக்கு வெளியே போயிட்டு திருப்பி வர சொல்லுங்க. அப்படிங்களாயா? சில இடத்துல என்ன ஆகும்னா, ஜூம்ல பிஸிகள் இருக்கும் பொழுது அது பாஸ்வேர்ட் ஒத்துக்காது. அப்ப வெளியே போயிட்டு திருப்பி அவங்க உள்ள வர சொல்லுங்க. சரிங்க, சரியாக வாய்ப்பு இருக்கு. ஆமாமா. சரி. இப்ப இது நம்மளது ரெக்கார்டு வருந்தானுங்கன்னா இதுல நம்மளுக்கு வருந்தானுங்கல்ல, இது ஸ்கையோகால வருங்களா இந்த ரெக்கார்டு? மறுபடியும் ரிலே பண்ணுவீங்களா? இல்ல சமீபம் கேட்டுக்குங்கம்மா. அதுதான் சார், வந்தா அவங்கள கேட்க சொல்லலாம். ஏன்னா உங்க இது கேட்கணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. பேர குழந்தைங்க எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சொல்றோம். சரிங்க சரிங்கண்ணா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ஐயா நிறைய பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நிறைவு வாழ்த்துக்கள். அதாவது இல்ல ஜூம்ல வர முடியாதுங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இல்லைன்னா மறுபடியும் வெளியே போயிடலாம். இரவு 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு கூட இதே ஐடி இருக்கு, அதுல வந்து பாருங்க. இல்லைன்னா கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க சாந்தி அம்மாவை, சாமுண்டேரி சரி அவர்கள். யாரு வரலனாலும் இந்த ஜூமுடைய ஐடிய உங்களுக்கு எல்லா அமைப்புல அனுப்பியிருக்கோம். அது மட்டும் இல்ல, சேலம் ஜூம் வாட்ஸ்அப் ஒரு குரூப் இருக்கு. இல்ல சேர விரும்புறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, நம்பரை, போன் நம்பரை. அதை எடுத்து பதிவு பண்ணிடுறோம் ஜூம்ல. சரி, நேத்து நான் அனுப்புனேங்கய்யா, எனது ஒன்னும் பதிவே பண்ணலைங்கய்யா. சாமி போட்டோமா? உங்களை பார்த்தேன், போட்டுட்டேன். அப்படிங்களா? நான் ஜூம்ல ஜாயின் பண்ணிட்டேன். பார்த்தேன், உடனே ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்க. சாந்தி அம்மா பேர் சொல்லுங்க. நீ யாரு வேணாலும் ஜூம்ல போடுறவங்க சேர்த்து பார்ல போடுங்க. இல்ல தனியா எனக்கு வந்து போன் பண்ணி சொல்லுங்க. உங்க நம்பரை வந்து சேலம் ஜூம்ல சேர்த்திடுறோம். அதுல வந்து நேரடியா அந்த லிங்க் அனுப்பி உள்ள வரலாம். ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ரெக்கார்டு வந்து ஜூம்ல வாட்ஸ்அப்ல போடுவோம். மகிழ்ச்சி. எல்லாரும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் பயன்பெற வைங்க. வாழ்த்துக்கள். சேலம் மண்டல ஜூம் இப்பதான் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக அமெரிக்கா நண்பர்கள் இப்ப உதவி பண்ணியிருக்கிறாங்க. அருட்சியினுடைய பெருமுயற்சி. இது தொடர்ந்து நடக்கும். அதாவது இது வந்து கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் மூணும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை கற்கிறது மட்டுமல்ல, அதை கடைபிடிக்கக்கூடிய அளவுல பயிற்சியாக ஒரு தவம்னா 1 வாரம் அந்த ஆகன தவத்தையே செய்து நல்லா உணர்வது. உடற்பயிற்சினா ஒரு பயிற்சி ஆழமாக விளக்கி அது தொடர்ந்து செய்து ஒரு பயிற்சி உணர்வது.
அகத்தாயில ஒரு தலைப்பை ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்திப்பது என்று நம்முடைய பயணம் கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இடையில ஒரு 2 நாட்கள் கவிதை மனப்பாடம் அடுத்து வந்து அவர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு தலைப்புக்கு 8 வரையில விளக்கம் இருக்குது. அதனால கவிதை ஒப்பித்தல். ஹலோ, மைக்கில் ஆஃப் பண்ணிக்க, கொஞ்சம் மைக் ஆன்ல இருக்கிறவங்க தயவுசெய்து ஆஃப் பண்ணிக்க. நன்றி. கவிதை ஒப்பித்தல் ஒரு நாள் வரும், புதன்கிழமை வரும் கவிதை ஒப்பித்தல். விரும்புறவங்க எங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை பேச்சுக்களை வளர்த்துக் கொள்வது. நம்ம பேச்சுக்களை வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதை ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பேசும்போது அவங்களை தேர்வு செய்து ஜானகி அம்மையா மாதிரி இருக்கவங்க கொடுத்து அவங்களை நேரடியாக பேச வச்சு இப்படிலாம் நீங்க சொல்லணும், இந்த கருத்து இது சிறப்பாக இருந்தது, இந்த கருத்து நம்ம சிறப்பாக சொல்லலாம் என்று அவர்கள் வழிகாட்டுவாங்க. அதனால ஆசிரியர்களை பேச்சுக்களை வளர்ப்பதும் கவிதை மனப்பாடம் ஒப்பித்தலும் 2 பயிற்சி வருகிறது. அது இல்லாம உடற்பயிற்சி, அற்புதமான அகத்தாய் பயிற்சி, அதே மாதிரி நம்முடைய கவிதைகள், உலக சமாதான கவிதை வியாழக்கிழமை வரும். ஆசானுடைய உலக சமாதான திட்டத்தை வெளிக்கொண்டு வர்றோம். குழந்தை வளர்ப்பு, அதில் குரு அவர்களும் ஜானகிராம் அவர்களும் மாறி 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 சிறப்பாக கொடுப்பாங்க. இது நீங்க தொடர்ந்து வர வேண்டும். அதனால தினசரி 3:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் அற்புதமான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமும் உயர்த்துவோம் என்று சொல்லி, இனி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்க எங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். சண்முகனையும் என் நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய செய்திகளை கொடுப்பது தயார் இருக்குன்னு சொல்லி, நல்ல நாள்ல எவ்வளோ வேலைகள் சாதாரணமானதல்ல. அவர் மண்டபத்தை வீட்டுல மன்றம் நடத்துறாங்க, குடும்ப பொறுப்பு இருக்கிறது. அதை விட அற்புதமாக அந்த ஆன்லைன் கோர்ஸை ஆலியாருடைய உலகம் முழுவதும் இல்லந்தோறும் மனவளக்கலை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இல்லந்தோறும் மனவளக்கலை சிறப்பாக செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் மாசம் ஒரு முறையாவது ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்த்தணும் உறுதியோட செயல்படணும் முடிவுபடுத்திருக்கிறோம். நீங்க இதுல இணைப்புல இருக்கிறவங்க ஒரு 30 நாளைக்கு ஒருத்தர்கிட்ட 30 பேரோட சொன்னீங்கன்னா ஒருத்தராவது சேருவாங்க. அதனால தயவு செய்து ஆன்லைன் கோர்ஸ்ல சேர்த்து ஏற்பாடு செய்யுங்கள். அது மட்டும் இல்ல, ஆலியார் ஜூம்ல எல்லாரும் கலந்துக்கணும். ஆலியார் ஜூம்ல தவம் பண்ணா நம்ம ஆலியார் செய்யற மாதிரியே உணர்வு இருக்கும். இந்த உணர்வோடு செய்யணும். அதனாலதான் ஆலியார் டைமுக்கு இடைஞ்சல் இல்லாம நம்ம நடத்துறோம். 5:30 மணிக்கு ஆலியார், காலையில 5:00 மணிக்கு 5:30 மணிக்கு தவம் உடற்பயிற்சி, 11 மணிக்கு தவம் சொற்பொழிவு, இப்படி ஒவ்வொன்றும் தொடர்ந்து அற்புதமாக இருக்கிறது. எல்லாரும் கண்டிப்பா ஆலியார்ல கலந்துக்கணும். அது போக இடைப்பட்ட நேரங்கள்ல எந்த ஜூம்லாம் கலந்துக்குங்க. இது 3:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும். நன்றி. மீண்டும் நிறைவாக ஜானகிராம் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்தாக தெரிவித்து, அவருடைய அன்பு குடும்பமும் தொண்டும் தொழிலும் மேலோங்கி வாழ்த்துகிறோம். அவர் எடுத்துக்கொண்ட இல்லந்தோறும் மனவளக்கலை அவருடைய ஆன்லைன் கோர்ஸுடைய செயல்பாடுகள் உலக அளவில் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதை நாமும் இணைந்து கொண்டாட்டி இன்பம் காண்போம் என்ற செய்தியை சொல்லி நன்றியை காணிக்கையாக்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நிறைவாக மண்டல பொருளாளர் அவர்கள் தொகுப்புரை வழங்கி நிறைவு செய்வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். பெற்றோர் கடன் பிள்ளைகள் நலன் என்ற தலைப்பிலே அற்புதமாக, விரிவாக, மிகவும் எளிமையாக உரையாற்றினார்கள். குழந்தைகள் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பெற்றோரே காரணம் என்று சொன்னார்கள். குழந்தைகளுக்கு என்ன திறமை என்பதை கண்டுபிடியுங்கள் என்று சொன்னார்கள். பிற குழந்தைகளோடு ஒப்பிடாதீர்கள் என்று சொன்னார்கள். மனைவி ஆதிக்கம் சற்று அதிகமாக இருந்தால் அங்கே சந்தோஷம் இருக்கும் என்றும், கணவன் ஆதிக்கம் இருந்தால் அங்கே திருத்தம் வராது, வருத்தம் தான் வரும் என்று சொன்னார்கள். உங்கள் ஆசைகளை குழந்தைகள் மேல் திணிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள், தட்டி கொடுங்கள் என்றெல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லி நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை வளர்த்தார்கள். மிகச் சிறப்பானதொரு உரையை நிகழ்த்திய எம்.கே. ஜானகிராமன் ஐயா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். எம்.கே. ஜானகிராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவரது அருள் துறை, பொருள் துறை அனைத்தும் வாழ்க வளமுடன். நமது நிகழ்ச்சி தொகுப்பாளர் அருள்நிதி சுகன்யா அம்மா அவர்கள்
இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி ரம்யா அம்மா அவர்கள், தவம் நடத்திய பேராசிரியர் பாப்பு அம்மா அவர்கள், உலக நல நாட்டம் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள், இதுவரை பொறுமையாக ஆர்வத்தோடு கலந்து கொண்ட மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கிரிய சேலம் மண்டல பொருளாளர் சண்முகம். இப்போது உலக நல நாட்டம் உலக நல வாழ்த்து அம்மா அவர்கள். இந்த பாருங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல நாட்டம். ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறை வணக்கம். நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றி அம்மா, நன்றி. இந்த அளவிலே இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் இன்று மாலை 7:30 மணிக்கு நாம் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாம்.